மசாலா பொருட்களு, மாவு வகைகளு, இட்லி பொடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் நெறைய கஸ்டமர்களுக்கு குடுத்து பிரபலமா இருக்கிற நம்ம ஸ்ரீஸ் ஹோம்மேட் அங்க தாங்க வந்திருக்கோம். இது வந்து நம்மளோட ஸ்டீஸ் ஹோம்மேட் பா 2021ல ஸ்டார்ட் பண்ணுது. கரெக்டா 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வச்சு ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் குழம்பு தூள், நெக்ஸ்ட் சாம்பார் பொடி, அப்புறம் சத்து மாவு. இது மட்டும் தான் நான் வீட்ல இருந்து சும்மா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அக்கம் பக்கத்துலாம் கேட்க போகி சரி ஓகே அவங்களுக்கும் கொடுத்தேன் நானு. அப்புறம் ஒவ்வொருத்தரா இந்த ப்ராடக்ட் செஞ்சு கொடுங்க ஸ்ரீ, அந்த ப்ராடக்ட் செஞ்சு கொடுங்க ஸ்ரீ அப்படின்னு நிறைய கேட்க இப்போ நம்ம கிட்ட ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்குது. குழம்பு தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகு தூள், சீரக தூள், அப்படியே வரிசையா எல்லா மசாலா ஐட்டம்ஸும், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா அப்படின்னு சொல்லி எல்லா மசாலா ஐட்டம்ஸ், ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆகட்டும், பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா புதுசா நம்ம போடுறோம். இந்த மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. இது இல்லாம மாவு ஐட்டம், கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு பிச்சுக்கிட்டு போகுது. எல்லாருமே அதான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ புதுசா மல்டிகிரெயின் ஆட்டாவுமே நம்ம போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம நலங்கு மாவு, அதாவது குளிக்கிறதுக்கான பவுடர் இருக்கு இல்லையா, நலங்கு மாவு. இப்போ ரீசெண்டா போட்டது சுக்குமல்லி காஃபி. இது எல்லாமே மோகமா போயிட்டு இருக்கு. இன்னும் ப்ராடக்ட்ஸ் இன்னும் புதுசா வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பிளஸ் இட்லி பொடி ஐட்டத்திலேயே நம்ம கிட்ட ஒரு 5-6 வகை இருக்குது. நார்மலா இருக்க இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, வெயிட் லாஸ்க்கு சொல்லி ஒரு தனியா ஒரு இட்லி பொடி, கருப்பு எள்ளுல இட்லி பொடி, சென்னாங்குனி இட்லி பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட நிறைய இருக்குது. பிளஸ் மத்த மளிகை சாமான் இதெல்லாமும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது இல்லாம இப்ப புதுசா இந்த வாரத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்றோம். சிறுதானியங்கள் பிளஸ் ரீசெண்டா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு ஏபிசி மால்ட், பயோட்டின் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குது. பயோட்டின் இவர் ஏபிசி மால்ட் ரெண்டு பேருமே நம்ம கிட்ட இருக்காங்க. அது இல்லாம இப்போ நட்ஸ் வகை எல்லாமே நம்ம வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பயோட்டின் கேட்கறவங்க எல்லாமே என்ன கேட்கறாங்கன்னா, அக்கா நட்ஸ் காம்போ பேக்கா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அது இந்த வாரத்துல இருந்து காம்போ பேக்கா அப்படியே மொத்தமா ஒரு 12 நட்ஸ் 10 நட்ஸ் காம்போ பேக்கா கொடுத்துருவோம் நாங்க. அது ஜிம்ல எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீயா போயிட்டு இருக்குப்பா. பயோட்டின் நட்ஸும் ஜிம்ல நல்லா போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலுமே எங்க ஸ்ரீஸ் ஹோம்மேட கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. மேடம் இப்போ வந்து உங்ககிட்ட மசாலா பொருட்களை எப்படி மேடம் வாங்குறது வீட்ல இருந்து? முதல்ல வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. சோ அது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். நீங்க டைரக்டா ஷோரூம்க்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அதுக்கு இப்போ எல்லாமே ஃபோன் தான். வாட்ஸ்அப் இருக்குது. நீங்க கால் பண்ணியுமே இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படின்னா வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட போதும். உங்களோட அட்ரஸ்க்கு நாங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம்ப்பா. வித்தின் பாண்டிச்சேரிக்குள்ளார இருக்கவங்களுக்கு வந்துட்டு 300 rupees மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரியா நாங்க கொடுத்துருவோம். 300 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. ஆமா. ஓகே. இப்போ மத்த ஏரியால பாண்டிச்சேரி இல்லாம மத்த ஏரியால இருக்கவங்க மத்த ஏரியால போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து வெளிய ஸ்டேட்டுக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து கொரியர் சார்ஜஸ் பிளஸ் அவங்களோட ஊருக்கு என்ன கொரியர் சார்ஜ் வருதோ அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்க ஊருக்கே நான் வந்து கொரியர் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். பிளஸ் நாங்க அப்ராட்மே பண்ணிட்டு இருக்கோம். அப்ராட் தான் இது மெயின். அதுதான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை நாங்க ஓபன் பண்ணது. மெயினா பிரான்ஸ்ல நிறைய போயிட்டு இருக்குப்பா. நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மக்களே. ஏன் கூட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்கிட்ட ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா நீங்க வெளியில வித்து நீங்க ப்ராஃபிட் பாத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமிஷன் பேசிஸ்ல வரும். என்கிட்ட நீங்க ஆர்டர் புடிச்சு கொடுத்து அதுக்கு நான் உங்களுக்கு கமிஷன் பே பண்ணுவேன். எவ்வளவு ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நீங்க கமிஷன்ல வந்து சம்பாதிக்க முடியும். எதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.